கிட்டத்தட்ட 9000 வருடங்களா இந்த லிமா பீன்ஸை மாரடைப்பு போன்ற கொழுப்புகள் படிஞ்சு ரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீக்கி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த பட்டர் பீன்ஸ் ரெசிபி வாயில வச்சோடனே அப்படியே அந்த பீன்ஸ் கரைஞ்சி ஒரு சுவையான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் பாருங்க. அதுக்காகவே இந்த பட்டர் பீன்ஸை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் கூடவே அடிஷனல் போனஸா 9 ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது இந்த பட்டர் பீன்ஸ் சாப்பிட்றதுனால. அப்படிங்கிறதுனால அந்த ஆரோக்கிய நன்மைகள் என்ன, எப்படி நம்ம டேஸ்டியாக அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பட்டர் பீன்ஸ்க்கு இன்னொரு பேர் லீமா பீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லீமா அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு. கிட்டத்தட்ட 9000 வருடங்களா இந்த லீமா பீன்ஸை, இந்த பட்டர் பீன்ஸை உலகம் முழுக்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு வரோம். என்னன்னா, எந்த ஒரு பீன்ஸ் வகைகளிலும் இருக்க மாதிரி 2-3 பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்று வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகுறது. அதிகமாக நம்ம சூப்பராக டேஸ்டாக இருக்குங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டோம்னா நிறைய கேஸ் ஃபார்மேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. பிளஸ் இதில் இருக்கக்கூடிய சில நச்சு பொருட்கள், லினாமெரின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இதில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகளை தெரிய வருது. லினாமெரின் அப்படிங்கிறது நல்லதே கிடையாது. இது ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஆனால் இந்த விஷயங்களுக்காக நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. இந்த பீன்ஸை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம சமைக்கும் போது, நம்ம இந்திய உணவு முறை பழக்கத்தில் இப்போ காமிக்கக்கூடிய வழக்கத்தில் நம்ம சமைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளால நீக்கிட முடியும். அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கும் போது கேஸ் ஃபார்மேஷன் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஓரளவு 90% இந்த கேஸ் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு சமைக்கும் போது. ஃபர்ஸ்ட் நன்மை, பட்டர் பீன்ஸ்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, கரையாத, கரையக்கூடிய அப்படின்னு 2 விதமான நார்ச்சத்துக்களும் பட்டர் பீன்ஸ்ல அதிகமா இருக்கு. நம்மளுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு 30 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து கண்டிப்பா தேவைங்க. ஆனா நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிட்ற நார்ச்சத்து அப்படிங்கிறது 18 to 20 கிராம் தான் இருக்கு. இந்த மாதிரி பீன்ஸ் வகைகளை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு அந்த 30 கிராம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுறோம். இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது டைஜஷன், ஜீரணத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம எடை குறைப்பு முயற்சி பண்றவங்க கூட தாராளமா இந்த பீன்ஸ் அவங்க உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது புரதச்சத்துங்க. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு புரதம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு 0.75 கிராம் பர் கிலோகிராம் அப்படிங்கிற அளவுல புரதம் தேவைப்படும். அதாவது பெண்களுக்கு ஒரு 45 கிராமோ, ஆண்களுக்கு ஒரு 55 கிராமோ தினசரி புரதம் அப்படிங்கிறது கட்டாய தேவை நம்ம உடம்புக்கு. இந்த புரதத்தை வந்து இந்த பீன்ஸ்கள் நல்லாவே கொடுக்குது. நம்ம 50 கிராம் புரதம் அப்படிங்கிறத இந்த சைவ உணவு மூலமா அச்சீவ் பண்ணிட முடியும். 3வது நன்மை, இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள். ஃபோலேட் வைட்டமின் B9 இரும்பு சத்தும் நம்ம உடம்புல ரத்த சோகை ஏற்படுறத நல்லாவே குறைக்கும். அனீமியா தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பட்டர் பீன்ஸை ரெகுலர் உணவா அவங்க டயட்ல சேர்த்துக்கிறது முக்கியம். 4வது நன்மை, நிறைய சக்தி, எனர்ஜியை தரக்கூடியது. நம்ம சாப்பிட்ட உடனே சில உணவுகள்லாம் அரை மணி நேரத்துல திருப்பி பசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா இந்த உணவுல அந்த பிரச்சனையே இருக்காது. பீன்ஸ் வகை உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அடுத்த 4 மணி நேரத்துக்கு பசி எடுக்காம கண்ட்ரோல்டா இருப்போம். 5வது, பேரு தான் பட்டர் பீன்ஸ், ஆனா இதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள்ங்கிறது வெறும் 3% தான். அந்த 3% கொழுப்புகளும் அன்சாச்சுரேட்டட் வகை கொழுப்புகள், அதாவது நல்ல கொழுப்புகள். அதனால நம்ம உடம்புல மாரடைப்பு போன்ற கொழுப்புகள் படிஞ்சு ரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடியது பீன்ஸ். 6வது, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் சத்துக்கள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு வீக்க அணுக்களை குறைச்சி கேன்சர் போன்ற பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. 7வது, இதில் இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஏற்கனவே சொன்ன இரும்பு சத்து, ஃபோலேட் சத்து, இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு சத்தான ஆகாரத்துல ஒரு முக்கியமான இடம் பட்டர் பீன்ஸ்க்கு இருக்குன்னு தெரியுது. 8வது, சர்க்கரை நோயாளிகளும் அவங்க உணவுல தாராளமா பயம் இல்லாம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், சிம்பிள் சுகர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் சுகர் அப்படிங்கிறதுனால மிக அதிகமா ரத்த சர்க்கரை அளவை ஏற்றக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது. மெதுவாக தான் ஜீரணமாகி மெதுவாக தான் டைஜஷன் ஆகும், மெதுவாக தான் சர்க்கரை அளவுகள் ஏறும். அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா அவங்க டயட்ல இந்த உணவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு கூடுதலா புரதச்சத்து இதன் மூலமா கிடைக்குது. கடைசியா நம்ம உடம்புல LDL கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அளவுகளையும் குறைக்குது இந்த பட்டர் பீன்ஸ். ரைட், நாம இப்போ செய்முறைக்குள்ள போயிடுவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பட்டர் பீன்ஸ் ஆக்சுவலா நம்ம எடுத்து உரிச்சு அந்த பீன்ஸை தனியா எடுத்தோம். உரிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா ஊறவும் வச்சாச்சு. 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம செய்முறைக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இதை குக் பண்ணணும், பாயில் பண்ணணும். இது வந்து 1/4 கிலோ உரிச்ச பட்டர் பீன். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக விட போகிறோம். இதுக்கு 3 அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மசாலாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் துருகிய தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு, இஞ்சி கொஞ்சம், அப்புறம் 3 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதுமானது. இப்போ நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா நைஸாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு செகண்ட் வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சால்ட் வந்து வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பட்டர் பீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணி கம்மியாக தான் இருக்கும், நம்ம மூழ்கிறத தான் ஊற்றணும். ஸோ கம்மியாக தான் இருக்கும், தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான பட்டர் பீன்ஸ் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் பீன்ஸ் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான வீடியோ பார்க்க. நன்றி, வணக்கம்.